வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஃபிஷிங் வித் சிஎம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விரால் மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது சின்ன மீனை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். லொக்கேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம விரால் தூண்டியை போட போகிறோம். விரால் தூண்டி போட்டிருக்கோம். எப்பவுமே விரால் தூண்டி ஒயர்லேயும் போடலாம், அந்த மாதிரி குச்சை இது பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி தான் குச்சை வச்சு என்ன பண்ணுவோம், குச்சி வச்சு சில குச்சி இருக்கா, சின்ன மீன் வச்சு விரால் தூண்டி போடுறது பழக்கம். இது நல்ல ரிசல்ட்டு. மாதிரி 10 போட்டிருக்கோம். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப நாளாக மீனே கிடைக்கல. சரி, சும்மா ஒரு முயற்சி தானே அப்படின்ட்டு இந்த சின்ன மீன் பிடிக்கிற வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுனால அந்த வீடியோக்காக சின்ன மீன் அந்த கொடையை போட்டேன். அதில் சின்ன மீன் நிறைய கிடச்சிது. அதை வச்சு விரால் தூண்டி போடும்போது சரி சும்மா போட்டு போவோம் அப்படின்ற மாதிரி போட்டு போனது. அது மாதிரி 10 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே போட்டது. அதேமாரி அந்த தங்கூசை வச்சு ஒரு 5-6 இடத்துல போட்டேன். அது நான் ஒரே ஆளே இருக்கிறதுனால அது போடும்பொழுது என்னால் வீடியோ எடுக்க முடியல. போட்டதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிறது மட்டும் என்னால் காமிக்க முடிஞ்சது. அப்படி காமிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் போடணும் அப்படின்ற மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன மீனை கோத்து அப்படியே நம்ம அந்த குச்சியில் விட்டுணும். அதேமாரி தூக்கி போடும்பொழுதும் சின்ன மீன் அழகாக கோத்து போட்டுடணும். நம்ம நைட்டு போட்டு மறுநாள் காலையில் தான் அதை எடுக்கணும். தி நெக்ஸ்ட் டே நம்ம நைட்டு விரால் தூண்டி போட்டு போனோம். விரால் ஒன்று அடிச்சிருக்கு. போய் டக்குன்னு அதை தூக்கி எட்டை போட்டணும், இல்லைன்னா அது ஓடிடும். ரொம்ப பெரிய விரால். விரால் அடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நைட்டு விரால் தூண்டி போட்டுருந்தோம், செலை குச்சி பிடிச்சி. ரெண்டு விரால் மாட்டியிருக்கு. கிட்ட போட்டோம், ரெண்டுமே பார்த்தா மாட்டி போயிருக்கு. ஒன்று 1 கிலோ கிட்ட வரும். ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை விரால். 2 விராலும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மீன் நல்லா அடிச்சிருந்தது. அதனால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். தண்ணியிலே விட்டு வச்சா தான் கொஞ்சம் உயிரோடு இருக்கும். அதனால் தண்ணியிலே விட்டு வைப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா வெளியே எடுத்தால் இறந்துடும். ஏன்னா நல்லா மாட்டி நிற்குது, அதனால் தண்ணியிலே இருக்கட்டும். இவரு நம்மளுடைய 3வது மீன். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கையிலே பிடிக்க முடியாது. விரால்ன்றது சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், அப்போ தான் கிடைக்கும். அந்த மாதிரி 3 ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கஷ்டப்பட்டதுக்கான கூலியாக அதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நைட்டு அதை போட்டு தூண்டியெல்லாம் போட்டு போகிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. மறுநாள் காலையிலையும் விடிகாலில் சீக்கிரமாகவும் அதை பார்த்து அப்புறம் சூரியன் உதிக்கும்பொழுது அதெல்லாம் எடுத்து அது வெளியே போடும்பொழுது அந்த 4 மீனை பார்க்கும்போது மனசில் இருக்குது பாருங்க சந்தோஷம், அது சொல்லவே முடியாது. தூக்கிட்டே போகுது. சூரியன் இப்போ தான் உதிக்குது. அந்த 4 மீனையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மசாலாவை போட்டு வானல் எடுத்து எண்ணெயை ஊற்றி அப்படியே அந்த விரால் மீன்லாம் அதில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி மசாலா நாக்கில் அப்படியே அந்த டேஸ்ட்டு பயங்கரம். இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிஷிங் வித் சிஎம்.